சுத்தா சமையல் வாசகங்களை வரவேற்கிறேன்ப்பா. இன்னைக்கு முக்கியமான விஷயம் கேட்டோம்னா கர்ப்பிணி பெண்களுடைய விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். இப்போ நிறைய பேர் டவுட்டாவே நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, மெயில் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. அப்பதான் ஆடியில பிறக்கலாமா, சித்திரையில பிறக்கலாமா, அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்கப்பா. 12 மாசங்கள்ல எல்லா மாசமுமே சிறந்த மாசங்கள் தான், எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். நம்மளா குறிச்சு வச்சுக்கிறோம், நல்ல நேரம் கெட்ட நேரம் குறிச்சு வச்சுக்கிறோம். அதுவும் வழக்குல இருக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம் வழக்குல இருக்குது. ஆனா எந்த மாசங்களை நல்ல மாசம் அப்படிங்கிறதா குறிச்சுக்காங்க, கெட்ட மாசம் யாருமே குறிப்பிடவில்லை அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும். அது ஒரு ஒரு சூழ்நிலைக்காண்டி, அதாவது நம்மளுக்கு ஒரு பயன்பாடான இருக்கணும் அந்த மாசம் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த மாசங்களை தள்ளி வச்சுப்பாங்க. மாதங்கள் எந்த காரணத்தை கொண்டு கெட்ட மாதங்கள் என்ன சொல்லி குறிப்பிடவே இல்லப்பா. இப்போ ஆடி மாசத்துல குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆடியில கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, அப்படிங்கும்போது ஆடி வந்துருது. இப்ப ஆடியில தம்பதியர்கள் உறவுகள் இருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆடியில ஜனிக்கும் போது சித்திரையில குழந்தை பிறக்கும். அப்படிங்கும்போது சித்திரை மாசம் ஏன் குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல சித்திரை சரியான வெயில் காலம். அப்போது தாய்க்கும் குழந்தைக்கு அது சரியா இருக்காது, வெயில்ல இருந்து ரொம்ப சங்கடப்படணும், அவதிப்படணும். அதனாலதான் அந்த சித்திரை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவிச்சாங்க. அதனாலதான் ஆடி மாசம் வச்சுவாங்க, தம்பதிகளை பிரிச்சு வைப்பாங்க. ஆடியில ஜனிச்சுன்னா கரெக்டா சித்திரையில 10வது மாசம் குழந்தை பிறக்கும். வெயில் காலத்துல குழந்தைக்கும் தாய்க்கும் உடம்பு சௌரியப்படாது அப்படிங்கிறதே அந்த காலத்துல ஆடி தள்ளி வச்சாங்க. இதை நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்காம, ஆடியில புள்ள வந்துச்சுன்னா ஆடி ஆட்டி வைக்கும், சித்திரையில சீரை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கிடையவே கிடையாது. ஆடி மாசம் ஏன் பிறக்கக்கூடாதுன்னா காத்து காலம், பயங்கர காத்து காலம். இப்படி ஊதும் காத்து, ஊன்னு ஊதும், புழுதிய வாரி அரைக்கும். உடம்புல குழந்தைகளுக்கோ அந்த குழந்தை பெற்றவங்களுக்கோ சருமம் லேசா இருக்கும். இந்த காத்து காலமானது அந்த சருமத்தை பாதிச்சு வரங்கிற ஒரு சருமத்தை கொடுக்கும். அதோட வீட்டுக்குள்ள தூசியும் துப்பட்டியுமா இருக்கும், ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்காது. அதனாலதான் இந்த ஆடியும் வேணான்னு சொல்லுது, காத்து காலம் அப்படின்னு. ஆடி கடைசி பார்த்தீங்களா, மழை காலம் ஆரம்பிச்சிடும். அதாவது சொல்ற ஆடி 18க்கு மழை பெஞ்சுன்னு செஞ்சுருவாங்க. அதனால அந்த ஆடி கடைசிங்கும் போது எல்லாருமே வரவேற்கக்கூடிய காலம். இதனாலதான் ஆடியில குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுது. காத்து காலம், குழந்தைகளுக்கு சரி வராது, பெற்றவர்களுக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி. இதேதான் சித்திரைக்குன்னு சொன்னாங்க. ஆடியில குழந்தை உண்டாயினா சித்திரையில வெயில் காலமா போயிருது, ரொம்ப சங்கடப்படணும், குழந்தை தாயும் வேர்வையோடும் வெயிலோடும் ரொம்ப அவதிப்படணும் அப்படின்னு சொல்லினாலதான் ஆடிய சித்திரை இப்படி சொன்னாங்க. இந்த ஊடால் என்ன செஞ்சாங்க, அமாவாசையில குழந்தை பிறக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும் ஒரு 10 பிள்ளை 5 பிள்ளை, உலகம் பூரா கணக்கெடுத்தோம்னா லட்சக்கணக்கான பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்ப அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் திருடனா போயிடுவாங்க, கெட்ட புத்தி உள்ளவங்களா போயிடுவாங்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுப்பா, முற்றிலும் தப்பான அபிப்பிராயம். அமாவாசை அன்றி குழந்தை பிறக்கணும்னா லட்சக்கணக்கான குழந்தை லட்சக்கணக்கான வருமா திருடனா போறாங்க, கலவணி பயில போறாங்க, திருட்டு பயில போறாங்க, கிடையவே கிடையாது. அமாவாசை நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு நிறைஞ்ச நாள், அமாவாசை நிறைஞ்ச நாள், வாங்க நகை எடுக்க போறோம். ஒரு வாசி செய்யறா கூட இன்னைக்கு அமாவாசை நாள் நிறைஞ்ச நாள்னு சொல்லிட்டு பூமி பூஜை செய்யறோம், ஒரு கட்டடம் வாங்குறோம். ஒரு அமாவாசை அன்னைக்கு வீட்டுல நம்ம என்ன செய்யறோம், கிரகப்பிரவேசம் பண்றோம். அப்படி அமாவாசை என்று அந்த நல்ல காரியங்கள்லாம் செய்யும் போது குழந்தை பிறப்பை மட்டும் ஏன் நம்ம அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அதனால அமாவாசை என்று குழந்தை பிறந்தா, அதாவது குழந்தை திருடனா பிறப்பான் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த கட்டாயம் நீங்க மாத்தி ஆகணும். அது கிடையவே கிடையாது. இப்போ அமாவாசை என்று குழந்தை பிறப்பு தவறு, அது அப்படி குழந்தை பிறச்சா நமக்கு நல்ல குழந்தையா கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க யோசனை பண்றீங்க. குழந்தை இல்லைங்கிறக்காண்டி இன்னைக்கு கோயில் குளம் போறதை காட்டிலையும் எல்லாருமே மருத்துவர்கிட்ட போறது 100க்கு 90% இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை கிடைக்காதவங்க அப்படி இருக்காங்க. உங்களுக்கு குழந்தை கை மேல கொடுத்துருக்கு, கடவுளா பார்த்து கையில கொடுத்துருக்காங்க போது அந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கணுமா, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது நம்மளை வச்சுதான் பிறக்குது. அது நல்லதா வளர்க்கதும் அன்னையும் தந்தையும் தான் பாக்குறது. 2 பேருமே இருந்து ஒரு குழந்தைய நல்லா வளர்க்கணும் நம்மளோட கையில தான் இருக்குது, குழந்தை கையில எதுவுமே கிடையாது. இப்ப உலகம் எப்படி எப்படியோ மாறி போயிட்டு இருக்குப்பா, நிறைய அது பாருங்க சயின்ஸ்ல மாறிடுச்சு, என்னென்னமோ உலகமே தலைகளை மாறிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அப்செக்ட் பண்ணி இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், பாசிட்டிவான திங்கிங்களை நீங்க வச்சுக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க காண்டி அமாவாசை நீ குழந்தை பிறக்க கூடாது அப்படிங்கிறனால என்ன செய்யறாங்க, முன்னாடியே சிசேரியன் பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளவு உடம்பு கெடுது தெரியுமா. மற்றவங்க சொல்றது எதுவுமே காதல வாங்கிங்க, நம்ம குழந்தை ஆரோக்கியம் பிறக்க, நம்ம உடல் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் நினைங்க. அதுக்கு மாதங்களையோ கிழமைகளையோ நீங்க அதுக்கு உட்படுத்தி பேசவும் செய்யாதீங்க, அதை மனசுலையும் வச்சுக்காதீங்க. ஆடி சித்திரை அமாவாசை எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எந்த நாளும் நம்மளுக்கு குறைவில்லை. அதனால
எந்த நாளில் பிறக்குதா அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்கும், நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறந்த குழந்தைகளை வந்து நல்லபடியாக நீங்கள் வளர்ப்பீங்க. உலகத்தில் பெரிய பேர் சொல்ல மாதிரி குழந்தைகள் நல்லபடியாக உருவாகுவாங்க. அதனால் இந்த எண்ணங்களை மாற்றிட்டு எந்த நாளில் பிறந்தாலும் நம்ம குழந்தை நல்ல நாள், நல்ல குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக நினச்சிக்கோங்கப்பா. வேற ஒன்றும் நான் இதில் சொல்கிறதுக்காண்டி இல்லை. நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையானதான் சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்கன்னா ஒன்னொன்றுக்கும் வரைமுறை சொல்லி கொடுத்தாங்க. பழசுகளை செய்யுங்க, பழசுகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு காரணம் கட்டாயம் இருக்கத்தையும் செஞ்சிச்சு. ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அதாவது நம்பத்தகாத இதெல்லாம் அவங்க சொல்லி வைக்கவே கிடையாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லித்தரல எங்களுக்கு. அதனால் பாசிட்டிவாக திங்கிங் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்ப்பா.